எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சீரியஸான ரொம்ப ஆழமான கேள்வி ஒன்று கேட்குறேன். மனசுல கை வச்சு நேர்மையா உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. வீடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? வெளியில 1000 பிரச்சனை, அவமானம், வேலை பளு இருந்தாலும் நம்ம வீட்டு கதவை சாத்தினா கிடைக்கிற அந்த நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்காது. ஊரே நம்மளை தூத்துனாலும் வீட்டுக்கு போனா ஒரு பாதுகாப்பு உணர்வு வரணும், நிம்மதியா தூக்கம் வரணும். இதுதான் ஒரு இயல்பான வீட்டின் இலக்கணம். ஆனா உங்க நிலைமை எப்படி இருக்கு? உங்க வீட்டு கேட்டை திறக்கிற சத்தம் கேட்டாலே வயிறு பத்திக்கிட்டு எரியுதா? உங்க மொபைல்ல ஒரு குறிப்பிட்ட பேரு வந்தாலே ஐயோ இவனா இவளான்னு இதயம் தாறுமாறா துடிக்குதா? கை கால் எல்லாம் ஜில்லுன்னு ஆகுதா? தொண்டை அடைக்குதா? யாரு இந்த ஆளுங்க? வேற யாரும் இல்ல, நம்ம இரத்த சொந்தங்கள் தான். கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்காவோ இல்ல பெத்தவங்களாவே கூட இருக்கலாம். நம்மளை அரவணைக்க வேண்டியவங்களே நம்மளை பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தான மனநிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். எனக்கு மட்டும் ஏன் இந்த கொடுமை? நான் சரியில்லையோ? எனக்கு தான் அனுசரிச்சு போக தெரியலையோ அப்படின்னு உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியில சாகாதீங்க. கவலைப்படாதீங்க நண்பர்களே. இன்னைக்கு இந்த நிலைமைய முழுசா மாத்த போறோம். உங்க ரத்தத்தை அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சுகிற அந்த நச்சு உறவுகளை எப்படி டீல் பண்றது? ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே அவங்க கூடவே வாழ்ந்துகிட்டே அவங்க விரிச்ச வலைக்குள்ள சிக்காம எப்படி ஒரு சிங்கம் மாதிரி கெத்தா வாழ்றதுன்னு இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். இதுக்கு நீங்க யாரையும் அடிக்க வேண்டாம், கத்த வேண்டாம், வீட்டை விட்டு ஓடி சாமியாரா போக வேண்டாம். ஆனா அவங்கள மொத்தமா ஆஃப் பண்ணலாம். உங்க மனசுல இருக்கிற பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நிம்மதியா மூச்சு விடலாம். ரெடியா இருக்கீங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் இந்த பயனுள்ள வீடியோ இன்னும் பல பேருக்கு சென்றடைய உதவும். நமக்கு சின்ன வயசுல இருந்தே சமூகமும் சினிமாவும் என்ன சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிருக்கு? குடும்பம்னா ஒரு கோவில், அம்மா அப்பா தான் தெய்வம், உடன் பிறந்தவங்க தான் கடைசி வரைக்கும் வருவாங்க. இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனா ரியாலிட்டி என்ன தெரியும்? சில பேருக்கு வீடுங்கிறது கோவில் இல்ல, அது ஒரு நரகம், ஒரு ஜெயில் வாழ்க்கை. உங்க உடம்பு என்னைக்காச்சும் பொய் சொல்லுமா? வாய்ப்பே இல்ல. உங்க மனசு வேணா உங்களை சமாதானப்படுத்தலாம், பரவாயில்ல, அவங்க அண்ணன் தானே, நல்லதுக்கு தான் திட்டுறாங்க, பெரியவங்க தானேன்னு 1000 காரணம் சொல்லி தன்னை தானே ஏமாத்திக்கலாம். ஆனா உங்க உடம்பு அவங்க பேரை கேட்டாலே உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு உதறுதில்ல. ஏன் ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கத்தை பார்த்தா மான் எப்படி பயந்து நடுங்குமோ அப்படி உங்க சொந்த வீட்டுக்குள்ளேயே நீங்க பயந்து சாகுறீங்க. இதுக்கு பேரு பாசம் கிடையாது நண்பர்களே, இதுக்கு பேரு மன ரீதியான அடிமைத்தனம். உளவியல் ரீதியா ஒரு உண்மை இருக்கு. பாம்பு எந்த ரூபத்துல வந்தாலும் அது விஷம்தான். அது கூட பிறந்திருந்தாலும் சரி, அதை எப்படி கையாளணும்னு தெரியலனா அது உங்களை தீண்டத்தான் செய்யும். அந்த பாம்பை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தான் இவ்வளவு நாள் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எதிர்த்து பேசினா வாயாடி திமிரு பிடிச்சவன்னு பட்டம், பேசாம இருந்தா மிதிக்கிறாங்க. இப்படி ஒரு இக்கட்டான நிலையில நீங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்க. ஏன் உங்களால வெளியே இருக்கிற ஆளுங்க கிட்ட பேசுற மாதிரி தைரியமா உங்க வீட்டுல பேச முடியல? உங்க ஆபீஸ்ல நீங்க ஒரு சிங்கம் மாதிரி இருப்பீங்க, ஆனா வீட்டுல அவங்க முன்னாடி மட்டும் ஏன் பெட்டி பாம்பா ஆகிடுறீங்க? இதுக்கு காரணம் உங்க சின்ன வயசு பழக்க வழக்கம். நீங்க சின்ன குழந்தையா இருந்தப்போ அவங்க தான் உங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க, அவங்க தான் உங்களுக்கான உலகம்னு நம்புனீங்க. அப்போ உங்க மண்டையில ஒரு விஷயத்த ஆணி அடிச்ச மாதிரி ஏத்திட்டாங்க. நாங்க சொல்றத கேட்டா நீ நல்ல பிள்ளை, இல்லனா நீ கெட்டவன். எங்களை சந்தோஷப்படுத்தினாதான் நீ இங்க நிம்மதியா பொழைக்க முடியும். ஒரு குட்டி யானை கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு யானை சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு சின்ன கயிறு போட்டு அதை காலில் கட்டி வைப்பாங்க. அந்த குட்டி யானை அந்த கயிற்றை இழுத்து பார்க்கும், ஆனா அந்த பிஞ்சு வயசுல அதால அதை அறுக்க முடியாது. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளால முடியாது, இந்த கயிறு ரொம்ப ஸ்ட்ராங்னு விட்டுரும். அப்புறம் அந்த யானை வளர்ந்து மலை மாதிரி பெருசாகும். அப்பவும் பாகன் அதே சின்ன கயித்துல தான் கட்டி வைப்பான். அந்த யானை நினைச்சா ஒரு செகண்ட்ல அந்த மரத்தையே வேரோடு பிடுங்கி எரியலாம்.
ஆனா அது முயற்சி செய்யவே செய்யாது. ஏன்னா நம்மளால முடியாது, நம்ம பலம் அவ்வளவுதான் அப்படின்னு அது சின்ன வயசுல நம்பினதை பெருசான பிறகும் ஆழமா நம்பிக்கிட்டு இருக்கு. என் அன்பு நண்பர்களே, நீங்களும் அந்த யானை மாதிரி தான். இப்போ உங்களுக்கு 30-40 வயசு ஆகிடுச்சு. நீங்க சம்பாதிக்கிறீங்க, தனி ஆளா நிக்கிறீங்க, உலகம் முழுக்க சுத்துறீங்க, பல பேரை சமாளிக்கிறீங்க. ஆனா அந்த சொந்தக்கார முன்னாடி போய் நின்னா மட்டும் நீங்க திரும்பவும் அந்த 5 வயசு குழந்தைய மாறிடுறீங்க. அவங்க ஒரு வார்த்தை அதட்டுனா போதும் உங்க வாய் தானா அடைச்சுக்குது. உங்க மூளை அபாயம் அபாயம்னு கத்துது. இது அவங்க உங்க மேல விரிச்ச ஒரு மாய வலை. இன்னும் ஒரு கொடுமையான உண்மை என்ன தெரியுமா? அவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். எந்த பட்டனை அமுக்குனா நீங்க அழுவீங்க, எந்த வார்த்தையை சொன்னா நீங்க குற்ற உணர்ச்சியில துடிப்பீங்க, எதை சொன்னா நீங்க பயந்து போய் வாயை மூடுவீங்கன்னு அவங்களுக்கு அத்துப்படி. ஏன்னா அந்த பட்டனை உங்க மனசுல செட் பண்ணதே அவங்க தானே. உனக்கு எல்லாம் அறிவே இல்லை, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லை, குடும்ப கௌரவத்தை கெடுக்காத, உனக்கு திமிர் அதிகமாயிருச்சு, இந்த டைலாக் எல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு இல்லை. இதை ஏன் சொல்றாங்க? உங்க நல்லதுக்கா? சத்தியமா இல்லை. அவங்க நிம்மதிக்காக, அவங்க ஈகோவை சாந்திப்படுத்துறதுக்காக உங்களை பலியாடு ஆக்குறாங்க. இப்போ நாம ஒரு மாபெரும் உளவியல் தந்திரத்தை கையில எடுப்போம். நல்லா கூர்மையா கவனிங்க. இதுதான் இந்த வீடியோவோட உயிர் நாடி. நீங்க அவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? நீங்க மனசுக்குள்ள 1000 வாட்டி ரிஹர்சல் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அவன் இப்படி சொன்னா நான் இப்படி பதில் சொல்லுவேன், பழைய கணக்கு எல்லாம் தீர்ப்பேன் அப்படின்னு வெறியோட போவீங்க. நீங்க நியாயமா பேசுவீங்க, ஆதாரத்தோட பேசுறீங்க, கோர்ட்ல வாதாடுற வக்கீல் மாதிரி பாயிண்டா லாஜிக்கா பேசுறீங்க. ஆனா அங்க என்ன நடக்கும்? நீங்க 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள அவங்க உங்களை கட் பண்ணுவாங்க. நீ பெரிய இவனா, வாயாடி ஆயிட்ட, பெரியவங்களை மதிக்க தெரியல அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பேசுவாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்ச ஏதோ ஒரு சின்ன தப்பை இப்ப குத்தி காட்டுவாங்க. பாதியிலேயே பேச்ச மாத்துவாங்க, இல்லைன்னா திடீர்னு அழுது நாடகம் போடுவாங்க. கடைசியில இவங்க கிட்ட போய் நியாயம் கேட்டோம் பாருன்னு நீங்க தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிப்பீங்க. ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா நீங்க விளையாடுற ஆட்டம் லாஜிக், அவங்க விளையாடுற ஆட்டம் எமோஷனல் டிராமா. அறிவாளிகளோட விவாதம் செஞ்சா ஜெயிக்கலாம், ஆனா முட்டாள்களிடமும் ஈகோ பிடிச்சவங்களோடும் விவாதம் செய்வது கல்லில் போய் தலைய முட்டி கொள்றதுக்கு சமம். வலி அந்த கல்லுக்கு இல்ல, முட்டிக்கிற உங்களுக்கு தான். அவங்க ஆடுற ஆட்டத்துல சட்டதிட்டம் கிடையாது, அவங்க நினைச்சதுதான் சட்டம். அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் ரூல்ஸை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஆட்டத்துல நீங்க ஜெயிக்கவே முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஆட்டத்தை விட்டு வெளியே வரணும். அவங்க கூட விளையாடாம இருக்கணும். இனிமே அவங்க உங்களை குத்தி காட்டுறாங்களா, கேவலமா பேசுறாங்களா, பதில் சொல்லாதீங்க, விளக்கம் கொடுக்காதீங்க, சண்டை போடாதீங்க, உங்களை நிரூபிக்க கொஞ்சம் கூட முயற்சி பண்ணாதீங்க. ரோட்டுல ஒரு பைத்தியக்காரன் நின்னு கத்துறான், மண்ணை வாரி தூத்துறான். நீங்க போய் அவங்க கூட சண்டை போடுவீங்களா? ஏண்டா மண்ணை போடுறேன்னு லாஜிக் கேட்பீங்களா? மாட்டீங்கல்ல. பாவம் ஏதோ மனவியாதி அப்படின்னு பரிதாபப்பட்டு ஒதுங்கி போயிட்டே இருப்பீங்கல்ல. அதே மாதிரி தான் இவங்களையும் பார்க்கணும். அவங்க கத்துறது அவங்க வியாதி, அவங்க கோபம் அவங்க பிரச்சனை, அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க வார்த்தைய சீரியஸா எடுத்துக்கிறத முதல்ல நிறுத்துங்க. இது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிய வைக்க ஒரு உண்மை கதை சொல்றேன். லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு. அவங்க அம்மாவுக்கு லக்ஷ்மி என்ன செஞ்சாலும் குறைதான். லக்ஷ்மி தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. சமைச்சா உப்பு இல்லைன்பாங்க, வீடு பெருக்குனா தூசி இருக்குன்பாங்க, முடிய விரிச்சு போட்டா கொண்டை போட்டு கீழே வைன்பாங்க. லக்ஷ்மி பாவம் அம்மாவை திருப்திப்படுத்த போராடிக்கிட்டே இருந்தா. எப்படியாவது அம்மா வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வராதான்னு ஏங்கி ஏங்கி அழுது அழுது கண்ணீர் வற்றினது தான் மிச்சம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. கோழி குழம்பு வாசனை கமகமன்னு இருக்கு. ஆனா லக்ஷ்மிக்கு மட்டும் பசிக்கல. வயிற்றுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம். அப்போ அவங்க அம்மா ஆரம்பிச்சாங்க, உன் தங்கச்சி வீட்டை பாரு, அவ எப்படி வச்சிருக்கா, நீ இருக்கியே வீட்டு மாட்டு தொழுவ மாதிரி இருக்கு, உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்னு தெரியல. வழக்கமா லக்ஷ்மி என்ன பண்ணுவா? ஒன்று அழுவா, இல்லைனா எனக்கு நேரம் இல்லைம்மா, ஆஃபீஸ் போயிட்டு வந்து டயர்டா இருக்குன்னு கெஞ்சுவா, இல்லைனா கோவிச்சுட்டு சாப்பிடாம எழுந்து போவா. இதுதான் அவங்க அம்மாவுக்கும் வேணும். லக்ஷ்மி அழுதாதான் அவங்களுக்கு திருப்தி. ஆனா அன்னைக்கு லக்ஷ்மி வேற மாதிரி பண்ணனா.
ஒரு புதிய உளவியல் தந்திரத்தை கையில எடுத்தா. அவங்க அம்மா சொன்ன உடனே லக்ஷ்மி நிமிர்ந்து பார்த்தா. கண்ணுல ஒரு துளி கூட பயம் இல்லை. அமைதியா அம்மாவை பார்த்து, ஆமா ஆமா, நீ சொல்றது 100க்கு 100 சரிதான். தங்கச்சி வீடு சூப்பரா இருக்கும், அவளை மாதிரி யாருக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தோசைய கேட்டு வாங்கி நிம்மதியா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இவ எதிர்க்கவே இல்லை, சண்டையே போடல, அழுகல. அவங்க அம்மாவுக்கு மூச்சு முட்டுது. அவங்க எதிர்பார்த்த ரியாக்ஷன் கிடைக்கல. அவங்க அம்மா மறுபடியும் சீண்டி பார்க்குறாங்க. நான் உன் நல்லத்துக்கு தான் சொல்கிறேன், நீ திருந்தணும்னு சொல்கிறேன்னு எடுத்தாங்க. லக்ஷ்மி திரும்பவும் நிதானமா, எனக்கு புரியுதுமா, இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கே, இன்னும் கொஞ்சம் வைங்களேன்னு கேட்டா. அவ்வளோதான். வெறும் 15 நிமிஷத்துல அவங்க அம்மா அமைதியாகிட்டாங்க. என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அன்னைக்கு ராத்திரி லக்ஷ்மி சண்டை இல்லாம அழுகை இல்லாம நிம்மதியா தூங்கினா. இதுல என்ன நடந்துச்சு? லக்ஷ்மி அந்த யானை கட்டி இருந்த கயிற்றை அறுத்து எரிஞ்சிட்டா. அவங்க அம்மா விரிச்ச எமோஷனல் வலையில இவ விழல. இவ்வளவு நாளா அவங்க கையில இருந்த ரிமோட் கண்ட்ரோலை பிடுங்கி குப்பையில போட்டுட்டா. நீங்களும் லக்ஷ்மி மாதிரி மாறணும். சரி, நீங்க இப்படி விலகி போக ஆரம்பிச்சா அவங்க சும்மா இருப்பாங்களா? இருக்கவே மாட்டாங்க. உடனே அவங்களுடைய அடுத்த பெரிய ஆயுதத்தை எடுப்பாங்க. அதுதான் குற்ற உணர்ச்சி. உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும், இல்லனா அவங்களே ஃபோன் பண்ணி புலம்புவாங்க. நாங்க உனக்கு எவ்வளவோ செஞ்சு இருக்கோம், இப்போ எங்களை தூக்கி எறியிறியே, இது நியாயமா? பெத்தவங்களை பார்க்க மாட்டியா? கூட பிறந்தவனை ஒதுக்குறியா? நாங்க செத்தா கூட நீ வரமாட்டியான்னு கேட்கும்போது நெஞ்சு பக்குன்னு இருக்கும்ல. இதுதான் அவங்க போடுற தூண்டில். என் அன்பு நண்பர்களே, இந்த குற்ற உணர்ச்சி இருக்கே, இது உண்மையானது கிடையாது. இது முற்றிலும் பொய்யான குற்ற உணர்ச்சி. இது அவங்க உங்க மூளையில ஏத்தின வைரஸ். இத இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க ஆட்டோல போறீங்க, இறங்கும் போது மீட்டர்ல 50 ரூபாய் காட்டுது. ஆனா அந்த ஆட்டோக்காரன் உங்ககிட்ட 500 ரூபாய் கேக்குறான். நீங்க தரமாட்டேன்னு சொல்றீங்க. அவன் உடனே, ஐயோ என் குழந்தை வீட்டுல பட்னியா இருக்குமே, நீங்க இப்படி இரக்கம் இல்லாம பண்றீங்களேன்னு அழுவுறான். அப்போ உங்களுக்கு குற்ற உணர்ச்சி வருமா? வராதில்ல. ஏன்னா அவன் உங்களை ஏமாத்துறான்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். அதே மாதிரி தான் இதுவும். உங்க எமோஷன்ஸ் வச்சு விளையாடுறவங்க கிட்ட நான் தரமாட்டேன், நான் அடிபணிய மாட்டேன்னு சொல்றது சுயநலம் கிடையாது, அது உங்களுடைய தற்காப்பு. ஒரு நல்ல ஆரோக்கியமான உறவு எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன்னு நீங்க சொன்னா பரவாயில்லை, நீ ரெஸ்ட் எடுன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இந்த நச்சு உறவுகள், நீ எப்படி என்னையும் மீறி போலாம், உனக்கு அவ்வளவு திமிரான சண்டைக்கு வருவாங்க. உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, ஏன் நிம்மதி முக்கியமா இல்ல அவங்க போடுற எமோஷனல் நாடகம் முக்கியமா? உங்களை மனதளவுல காயப்படுத்துறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது, அது கடவுளே இருந்தாலும் சரி. இப்போ ஒரு கசப்பான உண்மையை சொல்றேன், கேட்க கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். ஆனா இதை எப்படியாவது உங்க மண்டையில ஆழமா ஏத்திக்கோங்க. சில ஜென்மங்களை இந்த உலகத்துல மாத்தவே முடியாதுங்க. கறியை எவ்வளவு சோப்பு போட்டு கழுவுனாலும் வெள்ளை ஆகுமா? ஆகாது. நாய்வால நிமித்த முடியுமா? முடியாது. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்தவங்களை காயப்படுத்தி அதுல கிடைக்கிற ஒரு வக்கரமான இன்பம் தான் பிடிக்கும். அவங்க ஒரு மனநோயாளி மாதிரி. அவங்க கூட நீங்க தொடர்ந்து பேசுறதாலேயோ அதிக அன்பு காட்டுறதாலேயோ ஐயோ அவங்க மாறிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க கடவுள் இல்ல, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நீங்க டாக்டரும் இல்ல. அவங்கள சரி பண்றது உங்க வேலை கிடையாது. அவங்க என்னைக்காச்சும் திருந்துவாங்க, என்னைய புரிஞ்சுப்பாங்க, ஒரு நாள் என்னை கட்டி அணைச்சுக்குவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. அதுதான் நீங்க பண்ற மிகப்பெரிய தப்பு. அந்த எதிர்பார்ப்ப, அந்த நம்பிக்கைய குழி தோண்டி போதைங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களை ஒவ்வொரு நாளும் கொன்னுக்கிட்டு இருக்கு. யதார்த்தத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். எங்க அப்பா கோவக்காரர் தான், எங்க அண்ணன் சுயநலவாதி தான், அதை நான் மாத்த முடியாது. ஆனா அவர் முன்னாடி போய் நின்னு தேவையில்லாம அடி வாங்காம என்னால விலகி நிற்க முடியும். இதுதான் புத்திசாலித்தனம். இதுதான் உங்களுக்கான விடுதலை. சரி, தத்துவம் பேசினது போதும், இப்போ களத்துல இறங்குவோம். நடைமுறையில நாம என்ன செய்யணும்? இதோ உங்களுக்கான 5 அதிரடி கட்டளைகள் தரேன். இதை இன்னைக்கே உங்க வாழ்க்கையில ஆரம்பிங்க. முதல் கட்டளை, சத்தம் இல்லாம ஒதுங்குங்க. ஊருக்கெல்லாம் தண்டோரா போட்டுட்டு நான் இனிமே உன் வீட்டுக்கு வரமாட்டேன், நீ கெட்டவன்னு அவங்க முகத்துக்கு நேரா சொல்லாதீங்க. சொன்னா சண்டை பெருசாகும். சத்தமே இல்லாம ஒரு பூனை மாதிரி நகருங்க. ஃபோன் பண்ணா உடனே எடுக்காதீங்க.
4 தடவை அடிச்சா 1 தடவை எடுங்க. ரொம்ப பிஸியா இருக்கேன்னு ஒரே வரியில மெசேஜ் போடுங்க. வீட்டுக்கு கூப்பிட்டா வேலை அதிகம், ஆபீஸ்ல பிரச்சனைன்னு பொய் சொல்லுங்க, தப்பே இல்லை. ஒரு பாம்பு புத்துக்குள்ள போற மாதிரி நைஸா நழுவிடணும். சண்டை போடாம அமைதியா விலகிறது தான் ராஜதந்திரம். 2வது கட்டளை, வாயை மூடு. உங்க பர்சனல் விஷயத்த அவங்க கிட்ட வளரவே வளராதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு புது வேலை கிடைச்சிருக்கா சொல்லாதீங்க. காதலிக்கிறீங்களா மறைச்சு வைங்க. புது வீடு வாங்குறீங்களா கிரகப்பிரவேசம் வரைக்கும் சொல்லாதீங்க. ஏன்னா உங்க சந்தோஷத்தை அவங்க கிட்ட சொன்னா அவங்க அதுல கண்டிப்பா விஷத்தை கலப்பாங்க. இதெல்லாம் நிலைக்காது, நீ உருப்பட மாட்ட, இது சரி வராதுன்னு சாபம் விடுவாங்க. எதுக்கு வம்பு? உங்களை பத்தி அவங்களுக்கு எவ்வளவு கம்மியா தெரியுமோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. எதிரி நாட்டுல இருக்க உளவாளி மாதிரி வாய்க்குள்ள கொழுக்கட்டை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருங்க. 3வது கட்டளை, உணர்ச்சியற்ற கருங்கல் மாதிரி இரு. அவங்க உங்களை சீண்டி பார்க்க வருவாங்க. அப்போ நீங்க ஒரு கருங்கல் எப்படி ரியாக்ஷன் இல்லாம உயிரே இல்லாம இருக்குமோ அப்படி இருங்க. என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டா சோறு அப்படின்னு சொல்லுங்க. எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டா தெரியல அப்படின்னு சொல்லுங்க. உங்க பேச்சுல சுவாரஸ்யமே இருக்க கூடாது. ஒரே டோன்ல ரோபோட் மாதிரி பேசுங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து டிராமாவை, அழுகைய, கோபத்தை எதிர்பார்க்கிறாங்க. நீங்க செம போர் அடிச்சிட்டீங்கன்னா இவன் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு அவங்களே வேற ஆளை தேடி போயிடுவாங்க. 4வது கட்டளை, புது சொந்தம் தேடு. சொந்தம்னா ஒரே ரத்தத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பழைய பஞ்சாங்கம். உங்க கஷ்டத்துல தோல் கொடுக்கிற நல்ல நண்பன் கூட உங்க சொந்தம் தான். உங்களை மதிக்கிற, உங்களை மனுஷனா நடத்துற ஆட்களை தேடி பிடிங்க. அவங்க கூட உங்க நேரத்தை செலவிடுங்க. ஒரு தோட்டம் இருக்கு, அதுல களைச்செடி தான் அதிகம்னா அந்த தோட்டத்தை விட்டுட்டு புது பூஞ்செடிகள் வளர்க்க ஆரம்பிக்கணும். நல்ல தண்ணி ஊத்துனாதான் செடி வளரும், விஷத்தை ஊத்துனா வளருமா? உங்களுக்கு மரியாதை கிடைக்காத இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்காதீங்க. 5வது கட்டளை, கடைசி ஆட்டம், ஜாக்கிரதை. இது ரொம்ப ஆபத்தான கட்டம். நீங்க மேல சொன்ன மாதிரி மாற ஆரம்பிச்ச உடனே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இவன் கைமீறி போறான்னு வெறி பிடிச்சு அலைவாங்க. இன்னும் பயங்கரமா கத்துவாங்க. நீ மாறிட்ட, உனக்கு திமிர் வந்துருச்சு, நன்றி கெட்டவன், பொண்டாட்டி பேச்சு கேக்குறன்னு ஊரை கூட்டுவாங்க. மற்ற சொந்தக்காரங்களை விட்டு போன் போட வைப்பாங்க, பஞ்சாயத்து வைப்பாங்க. இதுதான் அவங்களோட கடைசி ஆட்டம். ஒரு விளக்கு அணையறதுக்கு முன்னாடி ரொம்ப பிரகாசமா எரியும்ல, அது மாதிரி தான் இது. இந்த இடத்துல மட்டும் நீங்க பயந்து பழையபடி அவங்க கிட்ட பணிஞ்சு போயிட்டீங்கன்னா நீங்க காலி. ஆனா இந்த புயலை தாங்கி ஸ்ட்ராங்கா நின்னுட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கொஞ்ச நாள் கத்துவாங்க, அப்புறம் இவன் அடங்க மாட்டான், இவன் கல்லு மாதிரி ஆயிட்டான்னு அவங்களை விட்டுருவாங்க. அந்த அமைதி தான் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றி. இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் வரலாம். எல்லாரையும் பகைச்சுக்கிட்டா கடைசியில நான் அனாதை ஆகிடுவேனோ, எனக்கு யார் இருப்பா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு துரோகம் பண்றவங்களோடும் உங்களை மனதளவுல சித்திரவதை பண்றவங்களோடும் சேர்ந்து வாழ்வதை விட தனிமையா வாழ்வதே 1000 மடங்கு மேல். விஷப்பாம்புகளோட ஒரு தங்க அரண்மனையில வாழ்றதை விட நிம்மதியா ஒரு குடிசையில தனியா வாழலாம். அதுல எந்த தப்புமே இல்லை. உண்மை என்னன்னா நீங்க தனியா இருக்க மாட்டீங்க. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற குப்பையை தூக்கி போட்டாதான் நல்ல காத்து உள்ள வரும். இந்த கெட்டவங்களை உங்க வாழ்க்கையிலிருந்து தூக்கி எரிஞ்சாதான் உங்க வாழ்க்கையில நல்ல மனுஷங்க உள்ள வருவாங்க. உங்களுக்கான உண்மையான அன்பு காத்துக்கிட்டு இருக்கு. அதை அனுபவிக்க இந்த போலியான அன்பை நீங்க தூக்கி எறியணும். நண்பர்களே, இதை ஆழமா உங்க மனசுல பதிய வைங்க. உங்களை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. வானத்துல இருந்து எந்த தேவதையும் இறங்கி வரமாட்டாங்க. நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். என்ன பெத்தவங்களாச்சே, கூட பிறந்தவங்களாச்சேன்னு உருகாதீங்க. அவங்க கடமைய சரியா செய்யல. அவங்க உங்களை காயப்படுத்தினப்போ அவங்களுக்கு வலிக்கல. உங்க மன நிம்மதியை விட பெருசு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அதை எவன் கெடுத்தாலும் அவன் சொந்தம் இல்ல, விரோதி. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நாள் காலையில எழுந்திருக்கீங்க, வயிறு கலக்கல, மனசுல எந்த பயமும் இல்ல, போன் வந்தா உடம்புல நடுக்கம் இல்ல, ராத்திரி படுத்தா நிம்மதியா ஆழ்ந்த தூக்கம் வருது, வாரம் வீட்டுல சண்டை இல்ல, அழுகை இல்ல. எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கை? சொர்க்கம் மாதிரி இருக்கும்ல. இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? அப்போ இன்னைக்கே முடிவெடுங்க. உங்க பயத்தை விடுங்க. நான் சொன்ன இந்த 5 தந்திரங்களை ஒவ்வொன்னா உங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், குற்ற உணர்ச்சியா இருக்கும்,
இருக்கும். ஆனா போக போக நீங்க ஒரு ராஜாவா ராணியா உணர்வீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இந்த வீடியோவை பார்த்த உடனே இன்னைக்கே ஒரு சின்ன மாற்றத்தை செய்யுங்க. அடுத்த தடவை அந்த நச்சு சொந்தம் ஃபோன் பண்ணா எடுக்காதீங்க. இல்லைனா அவங்க உங்களை திட்டும் போது பதிலே பேசாம லக்ஷ்மி மாதிரி சரிங்கன்னு ஒரு புன்னகையோட கடந்து வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க, அட இவ்வளோ நாள் இது தெரியாம போச்சே, இவ்வளோ ஈஸியா இவங்களை சமாளிக்கலாம்னு தோணும். அந்த சுதந்திரம் ஒரு போதை மாதிரி. ஒரு தடவை அந்த நிம்மதியை ருசிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அந்த பழைய அடிமை வாழ்க்கைக்கு நீங்க போகவே மாட்டீங்க. என் அன்பு நண்பர்களே, நீங்க பலசாலி. இவ்வளவு நாள் அந்த நரகத்துல வாழ்ந்துட்டு இன்னும் உசுரோட நம்பிக்கையோட இருக்கீங்க பாருங்க, அதுவே பெரிய விஷயம். இனிமே உங்க வாழ்க்கை உங்க கையில மட்டும்தான் இருக்கு. கடைசியா ஒன்று சொல்றேன், இந்த கருத்து உங்களுக்கு ஆழமா பதிஞ்சிருந்தா, உங்க மனசுல ஒரு சின்ன மாற்றத்தையாவது உண்டாக்கி இருந்தா கமெண்ட்ல நான் என் அமைதியை காப்பேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த அடிமை தலைகளை உடைச்சி எறிய தயாராயிருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். இது உங்க லைஃப், எப்பவும் மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தேவைப்படும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான இன்னும் பல வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யோசிங்க, திட்டமிடுங்க, ஜெயிச்சுட்டே இருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.